தாமரைய சேது கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற சாவித்திரிக்கு தரமான பதிலடி கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேதுக்கிட்ட தன்னோட கர்ப்பத்தை எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வியுமே இங்க சேது குடிச்சுக்கிட்டு இருக்க பார்க்கிட்டையும் வராங்க. வந்த தமிழ்ச்செல்வியோ இங்க சேது இருக்க நிலைமைய பார்த்து, இது வரைக்கும் நீங்க எது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, நான் எதுல போய் சொன்னனோ இப்ப அது உண்மையாயிடுச்சு. ஆமா மாமா, நான் கர்ப்பமாயிருக்கேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஏய் என்ன என்கிட்டயே மறுபடியும் மறுபடியும் என்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறியா? உன் முகத்துல கூட நான் முழிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு அங்க சேதுவோ ரொம்ப கோபத்தோட பேச, உடனே வசந்தி இருந்துகிட்டு, மாப்பிள்ள தமிழ்ச்செல்வி சொல்றது உண்மைதான். அவ உண்மையாவே கர்ப்பமாயிருக்கா. அவளை நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. எங்களால தான் அவ உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய நிலைமையாயிருச்சு. உண்மையாவே அவ கர்ப்பமா இருக்கா மாப்பிள்ள, அவளை நீங்க நம்புங்க அப்படின்னு வசந்தி சொன்னாலும், இன்னொரு பக்கம் அங்க சேதுவோ, இங்க பாருங்க, நீங்க வயசுல மூத்தவங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் முகத்துல யாரும் முழிக்க தேவையில்ல. இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. ஐயோ மாமா, உண்மையாவே சொல்றேன், நான் கர்ப்பமா இருக்கேன். ஏய் என்னடி, என்கிட்ட ஏற்கனவே கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு துரோகம் பண்ணி என்னை கழுத்தறுத்த. இப்போ மறுபடியும் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வரலாம், என் கூட சேர்ந்து வாழலாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது ஒரு காலமும் நடக்காது. ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அப்படின்னு இங்கே கை ஓங்கி அடிக்கவும் வராரு தமிழ்ச்செல்விய. உடனே அங்கே தடுத்து நிறுத்தின கருப்போ, டே மாப்பிள்ள, ஏண்டா அந்த பொண்ணு தான் சொல்லுதுல, கொஞ்சமாவது நம்புப்பா அப்படின்னு கருப்பம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் சேதுவோ, மாமா இவ தான் ஒரு பொய்க்காரி நமக்கு தெரியுமே, என்னை நம்ப வச்சவ தானே. நான் இனிமேலும் நம்புறதுக்கு தயாராகவே கிடையாது. முதல்ல இங்கேருந்து இவங்களை போ சொல்லுங்க, வண்டியை எடுங்க, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே வண்டியில் ஏறி உக்காந்துடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியும் அழுதுகிட்டு இருக்க வசந்தியுமே, தமிழ் அழாதம்மா, நாம கிளம்பலாம், இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கோபம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் கூட நாம பொறுமையாக எடுத்து சொல்லலாம். போமா, எல்லாமே உன்னால தான். இப்போ நான் கர்ப்பமா இருக்கிறத பாரு, என் மாமா நம்பவே மாட்டாரு. நீங்க மட்டும் அன்னைக்கு பொய் சொல்லலைன்னா இன்னொரு என் குழந்தை வயிற்றுல வளர்றத நினைச்சு இவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியுமா? ஏமா இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அப்போ கூட நான் நடுவில் எவ்வளவோ சொல்லலான்னு முயற்சி பண்ணேன். நீங்களும் அப்பாவும் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு என்னை தடுத்து நிறுத்தினீங்க. பாத்தீங்களே என் வாழ்க்கை எங்க வந்து நிக்குதுன்னு. இப்போ நான் கர்ப்பமா இருக்குன்னு சொன்னாலும் வீட்டில் யாரும் நம்பவும் மாட்டாங்க. என்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. என் வயிற்றுல வளர்ற குழந்தை என்னம்மா பாவம் பண்ணுச்சு? நான் பண்ண தப்புனால இப்போ அவங்க அப்பாவோட பாசத்தை கூட எதிர்பார்க்காம என் குழந்தை வயிற்றுல இருந்துகிட்டு இருக்கு. தமிழ், நீ கவலைப்படாத தமிழ், கண்டிப்பா மாப்பிள்ள ஒரு நாள் உன்னை ஏத்துப்பாரு. நீ வா, நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியுமே தமிழ்ச்செல்விய ஒரு வழியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்குமே சேது ஃபுல்லாவே குடிச்சிட்டு வர்றத பார்த்ததும் அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, ஏன்பா சேது, எதுக்காக இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர? இது மாதிரி எல்லாம் நடந்துக்காதப்பா. அப்பா, என்னால தமிழ்ச்செல்வி பண்ண துரோகத்தை கொஞ்சம் கூட மறக்கவே முடியலப்பா. என்னாலையும் தான் பொறுத்துக்க முடியலப்பா. என்ன பண்றது? வாழ்க்கைனா சில பிரச்சனைங்க வரதா செய்யும். அதுக்காக நாம குடிச்சா எல்லாமே சரியாயிடுமா? சொல்றதே கேளு, இனிமேலாவது குடிக்காம கொஞ்சம் நல்லபடியா இருப்பா அப்படின்னு எங்க ராஜாங்கமுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கருப்பு பார்த்து, ஏன் கருப்பு, நீயாவது அவன்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்பத்த கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க அப்பத்தா? இவன் நான் சொல்றத கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம நல்லா குடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் தான் அங்க தமிழ்ச்செல்வி வந்தது. ஏன், எதுக்காக இப்ப அவ அங்க வந்தா? என் பேரன் நல்லா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையாக்கும். அவளை தான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு ராஜாங்கம் சொல்லிட்டான்ல. அதுக்கப்புறமும் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அப்பத்தா கோவப்பட, உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, அது இல்லை அப்பத்தா, தமிழ்ச்செல்வி இப்போ உண்மையாவே கர்ப்பமா இருக்காருதா அங்க வந்து சொன்னிச்சு. ஆனா சேது அதை நம்பவே இல்லை. தமிழ்ச்செல்வியை கோவப்பட்டு அனுப்பி விட்டுட்டு தான் இங்க கிளம்பி வந்துட்டான் அப்படின்னு கருப்பு சொல்ல, உடனே அங்க இருந்த மோகனாவோ, என்ன கருப்பு சொல்ற? தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்காளா? ஆமா, அப்படிதான் சொன்னுச்சு. ஆனா சேது நம்பவே இல்லை. எனக்குமே அங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே போயிடுச்சு. பாவம், நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. அது உண்மை சொல்லிச்சா பொய் சொல்லிச்சான்னு சேது நம்பவே முடியல. அவனும் கோவப்பட்டு அனுப்பி விட்டுட்டான் அப்படின்னு அங்க நடந்த எல்லாத்தையுமே இங்க கருப்பு வந்து சொல்ல, அதை கேட்டதும் மோகனா இருந்துக்கிட்டு, என்னங்க என்னங்க இது? அவ உண்மையாவே கர்ப்பமா இருந்தா என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா?
அவ ஏற்கனவே கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு தான் என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சா. இப்போ மறுபடியும் பொய் சொல்லிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழலான்னு கணக்கு போட்டிருப்பா. அவ எனக்கு தெரிஞ்சு பொய் தான் சொல்றா. இனிமே அவ இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவ என்னதான் பொய் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தாலும் நானும் இனிமே சேர்ந்து வாழவே மாட்டேன். எனக்கும் அவளுக்கும் எப்பவும் உறவுங்கிறது முடிஞ்சு போன கதை. இனிமே யாரும் எந்த பேச்சும் எடுக்காதீங்க அப்படின்னு சேது சொல்ல, உடனே மோகனா இருந்துகிட்டு, இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ்ச்செல்வி உண்மையை கூட சொல்லலாம்ல. தமிழ்ச்செல்வி உண்மையாவே இப்ப கர்ப்பமா இருக்கலாம்ல. நீங்க ஏன் அதை நம்ப மாட்டீங்க? என்ன மோகனா பேசுற? ஏற்கனவே கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு தானே ஒரு பெரிய நாடகத்தையே போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கு. இப்போ எப்படி நாம நம்ப முடியும்? ஏங்க, நீங்க நம்ப வேண்டாம். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. வேணும்னா தமிழ்ச்செல்விய நாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்களே, அவங்க செக் பண்ணி பார்த்த பிறகு டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். உண்மையா இருந்ததுன்னா நமக்கு சந்தோஷம் தானேங்க. ஏற்கனவே குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் தமிழ்ச்செல்வி உண்டாயிருக்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவ போய் சொல்ல வாய்ப்பு இல்லை. நான் வேணா தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு மோகனா சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, ஏண்டி மோகனா, ஏற்கனவே நீ அவளை கூட்டிட்டு போறன்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு சாதகமா நீ இங்க வந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்த. ஏதோ ராஜாங்கம் உன் மேல கோவப்படாம உன்னை விட்டுட்டான். மறுபடியும் அதே தப்பு பண்ணலான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்களும் வாங்கலேன். நாம எல்லாருமே சேர்ந்து போய் தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அப்படி அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா நாம அதை நம்ப வேண்டாம். ஒருவேளை உண்மையா இருந்தா கர்ப்பமா இருக்க பொண்ணு ஒதுக்கி வைக்க கூடாதே. ஏன், அவ சொல்றத ஒரு தடவை நாம கேட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோமே அப்படின்னு மோகனா இங்க தமிழ்ச்செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச, உடனே அங்க அப்பத்தாவுக்குமே சரிங்கிற மாதிரி பட, ராஜாங்கம், மோகனா சொல்றதுலயும் எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு படல. வேணும்னா நான் கூட கூட போறேன். ஒருவேளை தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கிறது உண்மையா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. சரி அப்பத்தா, ஏதோ நீங்க சொல்றீங்கன்னு நானும் உங்களுக்கு சரின்னு தலையாட்டுறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. மோகனா மட்டும் போகக்கூடாது. மோகனா கூட சேதுவும் நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு அங்க ராஜாங்கம் சொல்ல, அப்பா, நான் எதுக்காகப்பா போகணும்? எப்படியும் இது பொய்யா தான் இருக்க போகுது. இல்ல சேது, அதான் ஆத்தாவே சொல்றாங்களே, நீ கூட்டிட்டு போ அப்படின்னு ராஜாங்கம் சொல்ல, இங்க சரிங்கிற மாதிரி சேதுவுமே தலையாட்டுறாரு. இன்னொரு பக்கம் இங்க மோகனாவுமே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி, ஏன் தமிழ், நீ கர்ப்பமா இருக்குன்னு சேது வந்து வீட்டில் சொன்னான். ஆமாத்த, நான் கர்ப்பமாக தான் இருக்கேன். ஆனால் அதை சொன்னால் அவர் நம்ப மாட்டாரு. ஆமாம், பின்ன முன்னாடியே உங்கள் அப்பா அம்மா பொய் சொல்லாமல் இருந்திருந்தா இன்னொரு உன்னை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி இருப்பான். இப்போ நீ ஏற்கனவே பொய் சொன்னதுனால தான் இப்போ நீ உண்மையாக கர்ப்பமாக இருக்க விஷயத்த அவன் நம்ப மாட்டான். இப்போ என்ன பண்ணு, நான் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போவே நீ உன் அம்மாவோட கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வா. எப்பவும் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவல, அந்த டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு இங்கே மோகனாவும் சொல்ல, வசந்தி, தமிழ்ச்செல்வி, செல்லப்பாண்டின்னு 3 பேருமே கிளம்பி இங்கே மோகனா வர வச்ச டாக்டர் கிட்டேயும் போகிறாங்க. சேதுவோட தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போக, டாக்டர் கிட்ட, மேடம், என் மருமக தமிழ்ச்செல்வி, இவளுக்கு நாள் தள்ளி போயிருக்கான். எஸ், எத்தனை நாள் தள்ளி போயிருக்கு? 45 நாள் மேடம். அப்படிங்களா? ஓ சரி, ஓகே. நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களான்னு நான் உங்களுக்கு சில டெஸ்ட்லாம் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் எழுந்து வாங்க, ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எங்கள் டாக்டரும் சொல்லி தமிழ்ச்செல்வியையும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் தமிழ்ச்செல்வி, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு இங்கே கர்ப்பத்தையும் டாக்டர் உறுதி செய்ய, அதே சந்தோஷத்தோட தமிழ்ச்செல்வியும் இங்கே சேதுக்கிட்ட வந்து, மாமா, நான் தான் சொன்னல நான் கர்ப்பமாக இருக்கேன்னு, பாருங்க டாக்டரே சொல்லிட்டாங்க. டாக்டர், தமிழ்ச்செல்வி உண்மையாவே கர்ப்பமாக இருக்காங்களா அப்படின்னு மோகனாவும் சேதுவும் கேட்க, ஆமாம், இதில் என்ன சந்தேகம் இருக்கு? தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான் இருக்காங்க. உடனே அங்கே இருந்த சேதுவோ, டாக்டர், நீங்கள் பொய் சொல்லலையே. ஏன்பா, இதில் நான் எதுக்காக பொய் சொல்லணும்? நான் பொய் சொல்ல மாட்டேன். தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்காங்க. 45 நாள் கரு இருக்கு. வேணும்னா உங்களுக்கு ஸ்கேன் கூட பண்ணி காட்டுறேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல, இல்லை டாக்டர், நான் நம்புறேன் அப்படின்னு சேது சொல்ல, அங்கே இருந்த மோகனாவோ, அப்புறம் என்ன சேது, தமிழ்ச்செல்வியை நாம கையோட கூட்டிட்டு போயிடலாமே. இல்லை, அப்பா கிட்ட இந்த விஷயத்த நான் எடுத்து சொல்லணும். அப்பா சரின்னு சம்மதிச்சா மட்டும்தான் இந்த தமிழ்ச்செல்வியை நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சேது சொன்னாலும், இன்னொரு பக்கம் அங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு, ஏண்டா சேது, நீ என்ன முட்டாளா? தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருந்தான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்த. ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு கோவப்பட்ட. இப்போ தமிழ்ச்செல்வி உண்மையாவே கர்ப்பமா தானப்பா இருக்கா. அவளை நீ சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமே. இல்லை அப்பத்தா,
யார் என்ன சொன்னாலும் சரி, அப்பா சரின்னு சொன்னால் மட்டும்தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். முதல்ல நான் அப்பாவை சமாதானப்படுத்தணும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இது தெரியணும். உடனே மோகனா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு தமிழ், கடவுளாக பார்த்து உன் வயிற்றுல குழந்தைய கொடுத்துருக்காரு. கவலைப்படாம சந்தோஷமா இரு. நான் வீட்டில் போய் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னை எப்படி கூப்பிடுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மோகனா சொல்லிட்டு, அப்பத்தா சேது மோகனான்னு 3 பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்து ராஜாங்கத்துக்கிட்டேயும் தமிழ்ச்செல்வி உண்மையாவே கர்ப்பமாயிருக்க விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. தமிழ்ச்செல்வி கர்ப்பமாயிருக்க விஷயம் தெரிஞ்சதும் அங்க இருந்த தாமரையோ, அம்மா என்னம்மா இது, எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு என்னை சேர்த்து வைக்கலான்னு காலையில தினமா நீ ராஜாங்க மாமா கிட்ட பேசின. இப்போ என்னடானா அவ உண்மையாவே கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. இல்லம்மா, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல அப்படின்னு தாமரை சொல்ல, உடனே சாவித்திரி இருந்துகிட்டு, அண்ணே என்னண்ணே இது, ஏற்கனவே கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ டாக்டர் கிட்ட ஏதாவது பணத்தை கிணத்தை கொடுத்துட்டு தான் கர்ப்பமா இருக்கிறத எப்படியாவது சொல்லுங்க, நான் அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு திட்டம் போட்டாலோ என்னவோ, நீங்களும் நம்பிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அங்க சாவித்திரி சொல்ல, உடனே மோகனா இருந்துகிட்டு, ஏ சாவித்திரி, அந்த மாதிரியெல்லாம் பண்றவங்க நாங்க கிடையாது. சேது கூட கூட வந்திருந்தான். டாக்டர் சேதுக்கிட்டே சொன்னாங்க. ஏன்பா சேது, உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறத நீயும் தானே தெரிஞ்சுக்கிட்ட, நீயே வாயை திறந்து சொல்லு. ஆமாப்பா, தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கலாம், டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. உடனே அங்க இருந்த அப்பத்தாவுமே, ஏன் ராஜாங்கம், அதான் டாக்டரே சொல்லிட்டாங்களே, தமிழ்ச்செல்வி வயித்துல சேதுவோட குழந்தை வளருதுன்னு, இனிமேலும் எதுக்காகயா மாசமா இருக்க பொண்ணை பிரிச்சு வைக்கணும், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்யா, கொஞ்சமாவது யோசி. ஏதோ அவ தெரிஞ்சோ தெரியாமலையோ அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவ வீட்டில் போய் சொல்லிட்டா. இனிமே அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காதியா, நான் சொல்றேன்ல, தமிழ்ச்செல்வியை எப்படியாவது நாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறியா அப்படின்னு அப்பத்தாவுமே இங்க ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்விக்காக எடுத்து பேச, ராஜாங்கமுமே, சேது ஆத்தா சொல்றது சரின்னு எனக்கு படுது, தமிழ்ச்செல்விய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா,